விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டுக்கு இப்போ இருக்க நிவின் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவினோட அம்மாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. ஜெயா வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவன் தான் வந்திருக்கான், இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, என் போனால் போதுன்னு உங்கள் எல்லாரையும் நான் சகிச்சுன்னு இருந்தால் இவனை வேறு இங்கே வர வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு நிவின். உடனே வந்து வாங்க அப்படின்னு விஜய் பார்த்து சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே பார்த்து நிற்கிறாரு. உனக்கு எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள், எதுக்கு தேவையில்லாமல் தம்பி அவரை கூப்பிட்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேணாம், அது எப்படி இங்கே கூப்பிடாமல் இருக்க, வீடு தேடி வந்திருக்காருல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உடனே வந்து எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள், எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, நான் வராமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு காவிரி விட்டு இருக்க முடியாது, நான் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் தயவு செய்து வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தயவு செய்து இந்த மாதிரி வந்து விட்டுட்டு வந்துட்டிங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எதையும் நாங்கள் கேட்க தயாராக இல்லை, இங்கேருந்து கிளம்புனா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. வந்து கங்கா உடனே வந்து சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், ஒரு சான்ஸ் தான் நான் கேட்குறேன், தயவு செய்து நான் எப்படிப்பட்டவன் புரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்களை பற்றி எல்லாமே புரிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் புரிய வைக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது, அதான் நாங்களே பார்த்துட்டோமே, எப்போ ஒரு பொண்ணு உதவி கேட்டு வரான்னு அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்களோ, உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு தயாராக இல்லை, ஒரு வருஷம் வந்து பொண்டாட்டியாக நடிக்க சொல்லியிருக்கீங்க, இந்த கேவலமான விஷயத்துக்கு இதில் வேறு வந்து வந்து நான் நல்லவன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நல்லவன் ஆகிடுவீங்களா நீங்கள் அப்படி சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருந்தாலும் காவேரி என்னோட பொண்டாட்டிங்க, நான் வந்து காவேரி வந்து அப்படியே நினச்சி கூட பார்க்கல, ஏதோ ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் அக்ரிமெண்ட் போட்டது ரொம்ப பெரிய தப்பாக, அது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதுக்காக காவேரி நீங்கள் எல்லாருமே இல்லாமல் என்னால் இருக்க முடியல, ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காவேரி பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க, விஜயை பார்த்து அழறாங்க. உடனே வந்து காவேரி கிட்ட அப்படியே பார்க்குறாரு காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. காவேரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. காவேரி இந்த அம்மா விஜய்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உள்ளே போன்னு சொன்னேன், நீ ஒன்று என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அப்படியே போகிறதா இருந்தால் அப்படியே போயிடு, எங்களை எல்லோரும் மறந்துட்டு அவன் கூடயே போயிடு அப்படின்னோடனே அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க. காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. நிவின் வந்து அவர் தான் ஏதோ பேசணுன்றார்ல, விடுங்க அத்தை அப்படின்னோடனே நிவினை பார்த்து இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கிறதால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க, நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் இந்த வீட்டில் இருக்கோம், நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்கள் போய்டுவோம், அது உங்களுக்கே தெரியும், இந்த பையனை இங்கே வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் ஐயோ நான்லாம் வர வைக்கல அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் விஜய், ஏற்கனவே அவங்க எல்லோரும் கோவமாக இருக்காங்க, இப்போ எதுவும் பேசிக்க வேணாம், நீங்கள் போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உடனே நிவினை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். விஜயோட தவிப்பு பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரிக்கு வந்து அப்படியே கட்டிட்டு அழணும் போல இருக்குது விஜயை, அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் வந்து நடிக்கலைங்க, நீங்களாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த ஒரு வருஷ காலம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் நடித்த நல்ல மாதிரி சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் நடிக்கலைங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் பாசமாக தான் பழகினேன், என்னோடய சொந்த அண்ணனாக தான் வந்து நான் வந்து இவரை நினச்சேன், குமரனை, அதே மாதிரி எல்லாருமே நான் கூட பிறந்தவங்கள அவங்க அம்மாவை வந்து நான் நடித்தேன், தயவு செய்து சொன்னால் நம்புங்க, நான் நடிக்கலைங்க, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நடிச்சேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து இங்கே பாருப்பா சொல்லியாச்சுல, கிளம்பு, முதல்ல இந்த வீட்டுக்கு வரதை விட்டு இங்கேயும் வந்து பிரச்சனை கொடுக்கணுமா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு, உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, நீ என் வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயா, அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா, சும்மாறா நீ வேறு, எப்போ பார்த்தாலும் எனக்கு சும்மா இரு சொல்லிட்டு இருக்க, இவங்களை இங்கே சேர்த்ததே பெரிய விஷயம், வேறு புது பிரச்சனைகள்லாம் நம்மளை தேடி வருது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு போதுமா, நாங்கள் எங்கேயும் வாழக்கூடாது, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க சாரதா. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படிலாம் யோசிக்கல அத்தை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தானே வந்தேன், கேட்டாச்சுல, கிளம்புங்க முதல்ல அப்படின்னோடனே விஜய் வந்து அப்படியே காவேரி பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்புறாரு. காவேரிங்க விஜய் வந்து நினச்சி அழறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டே மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு விஜய். இதோட முடியுது.